May the name of the Lord shall be glorified. இந்த நாளில் அருமையான அன்பின் தேவனுடைய கட்டளையின்படியாய் 22வது ஊழியர் மகநாட்டின் முதல் நாள் காலை நேரத்தில் உபவாசமாக இருந்து அன்பின் ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். We are here for the first day of this 22nd great gathering, and we are here waiting for the Lord with fasting and praying. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் கடைசி காலம் என்பதை நாம் அறிவோம். We all know that the days we are living is the last days. வேதாகமத்திலும் கடைசி காலம் என்று 66 புஸ்தகங்களில் 66வது புஸ்தகமாய் வெளிப்படுத்திய விசேஷத்திலும் கடைசி காலம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. In the word of God, in all those 66 books, especially in the book of Revelation, the 66th, the last book, the last days has been mentioned particularly. வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களில் இந்த வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அத்துணை தேவ திட்டங்களும் உள்ளடங்கிய அதிகாரமாக இருக்கிறது. Book of Revelation chapter 1, the first 19 verses speaks about all the details about the last days events. நாம் வாசிப்போம். வெளிப்படுத்துகிற 1ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனம் முடிய வாசிக்கலாம். Let us read together book of Revelation chapter 1, the first 19 verses. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவர் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, dear saints of God, நான் வாசித்த இந்த வேத பகுதியில் 19வது வசனத்தில் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளை இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுகிறார். Here it's written in book of Revelation chapter 1 verse 19, write the things which you have seen and the things which are and the things which will take place after this. இனி சம்பவிப்பவைகளை
எழுது என்று சொல்லுகிறார். Write down which the things will take place after this. காரணம், நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே வெளிப்படை 1:1 சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியதாவது என்று எழுதப்பட்டுள்ளது. The reason behind this is in the verse number 1 it's written that the things which is going to take place very soon. காலம் சமீபமாயிருக்கிறது என்று 3ஆம் வசனத்தில் எழுதப்படுகிறது. Verse number 3 says that the time is very closer, nearer. ஆகையினாலே இனி சம்பவிப்பவைகளை குறித்து வேதாகமத்தில் தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். So, like for the same reason, prophets like Daniel were prayed unto the Lord for the things which is going to take place in the last days. இனி சம்பவிப்பவைகளை குறித்து தானியேலுடைய 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்த ஜெபத்தின் பலன் இஸ்ரவேலருடைய தண்டனை காலம் 70 வருஷம் 7 வாரமாக மாற்றப்பட்டது. Because of the prayer, intercession of prophet Daniel about the last days, God's anger has been reduced from 70 weeks, 77 into 7 weeks. அதை குறித்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. It's clearly written in book of Daniel chapter 99 verse 25 to 27. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 6, 9, 10 வசனங்களை வாசிக்கிற பொழுது 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Book of Daniel chapter 12 6 to 9 and 10. Let's read from 6th verse. சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவர்கள் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். இந்த ஆச்சரியமான முடிவு வர, அதாவது 70ஆம் வாரத்தின் சம்பவங்கள் நடந்து அதற்குரிய முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்கிறார். He was asking unto the Lord, how long shall the fulfillment of these wonders be? He's asking about how long will take place about the end of the 70 weeks. அதற்கு பதிலாக 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read also the 7th verse. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு பேரில் ஆணையிட கேட்டேன். பரிசுத்தவான்கள் என்றால் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் அல்லது மனவாட்டி என்பவர்களே இங்கு குறிப்பிடுகிறதாக நாம் அறிகிறோம். Here we can understand that saints in the sense it is written about the saints of the New Testament, the bride of the bridegroom Jesus. என்றால் வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இவர்கள் பரிசுத்தவான்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. It's also referred in book of Isaiah chapter 62 verse 12. These saints will be, these servants will be called as saints. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். Book of Isaiah chapter 4 verse number 4. சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பரிசுத்தன் என்றாலே புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான் அல்லது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், அல்லது இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள், அல்லது ஏசாயா தீர்க்க சொல்கிறது போல இவர்கள் என் மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற இத்தனை வாழ்த்துரைகளுக்கும் உரியவர்கள் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான் என்ற மனவாட்டியானவர்கள். So these holy people are specially dedicated people, the separated people, the people who were specially anointed for the glory of the Lord. For these people are receiving such a honor so that they are specially honored by the Lord to be the holy people, saints and the bride of the bridegroom. இவர்கள் மீட்கப்படும் காலத்தை குறித்தான் தானியேல் 12:7 படியாய்
அரை காலம் என்றால் அரை வருஷம், காலம் என்றால் ஒரு வருஷம், காலம் என்றால் 2 வருஷம், மொத்தம் 3.5 ஆண்டு காலம் என்று இந்த பரிசுத்தவான்கள் மீட்கப்படும் நிறைவு பெறும் காலமே கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறது. According to book of Daniel 12 verse 7 says that times and half a time. Half a time refers to 6 months, time refers to 1 year, times refer to 2 years. So totally 3.5 years were the time period for the redemption of the saints. ஆனால் தானியேலுடைய உபவாசத்தின் ஜெபம் அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலுடைய மீட்பு எப்படி எவ்வளவு காலம் நடக்கும், எப்படி முடிவு வரும் என்பதுதான் அவருடைய ஜெபத்தின் நோக்கம். The purpose of the prayer of Daniel was that how long it will take to redeem the people of Israelites. When will they be redeemed? How long they should suffer? That was the purpose of prayer of Daniel. என்றால் கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் 26, 27 2 வசனங்களின்படியாய் இது முடிவு காலத்தில் நடக்கும் சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. It's written in book of Daniel 9:26 and 27. வாசிங்க தயவு செய்து. These are the things it's going to take place in the last days. It's written there. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அது முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஆக இஸ்ரவேலுடைய மீட்புக்குரிய காலம் தானியேலுக்கு அறிவிக்கப்படவில்லை. So it's not revealed to Daniel about the redemption of Israelites. ஒரே ஒரு அடையாளம் சொல்லுகிறார். வாரத்தின் பாதி சென்ற பொழுது பின் பாதி இஸ்ரவேலுடைய மீட்பு நிறைவடையும் என்று சொல்லுகிறார். Only one sign were given to Daniel. A half of the sky will be removed, the other half will be remain. So according to this, the redemption of Israelites also will be. அதை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள தானியேலுடைய ஜெபம் இருந்தாலும் கூட ஆண்டவர் அதற்கு மேல் அறிவிக்க அவர் விரும்பவில்லை. Even the prayer of Daniel was such focus to receive the revelation about the last days. The Lord was not happy enough to reveal the entire thing to Daniel. தானியேல் 12:8-9 படியாய் ஆகையால் என் ஆண்டவனை இவன் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்கிறார். அதற்கு இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைவுல வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு இருக்கிறது சொல்லுகிறார். According to Daniel 12 verse 8 and 9, Daniel was asking that, my Lord, what shall be the end of these things? God said that, go your way, Daniel, for the words are closed up and sealed till the time of the end. ஆகையினாலே இதை நீ முத்திரை போடு என்று சொல்லுகிறார். So God said that to seal this time. அதை புதைபொருளாக வைத்திரு என்று சொல்லுகிறார். Keep it as a secret and closed up. ஆனால் இப்படி புதைபொருளாக முத்திரை போட கட்டளை இடப்பட்ட மடுக்குளம் மீட்பு நிறைவடையும் காலம் கடைசி காலம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினாலே, அது தேவ திட்டத்திற்குட்பட்டு இருக்கிறபடினாலே திவ்யவாசனை யோவானிடம் சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியதாவது என்று சொல்லுகிறார். Because it is hidden to Daniel, the Lord revealed to John and said that write down the things which is going to take place in the last days. கடைசி காலம் என்று 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். If we can read from 3rd verse that the last days. இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்ட பாக்கியவான்கள் இருப்பதாக வெளிப்பட 1:3 அறிவிக்கப்படுகிறது. Revelation 1 verse 3 there says that there will be some saints remained. இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் எழும்புவதற்குரிய காலமாயிருக்கிறது. அவர்களுக்குரிய தீர்க்க தரிசனம் சீக்கிரமாக நிறைவேறும் காலமாயிருக்கிறது. These saints are called to be the blessed people, for the prophecies are going to take place fulfilled through these saints. This is the prophetical word for that saints. ஆனபடினாலே திவ்யவாசனை யோவான் வெளிப்பட்ட 1:9 வசனத்தின்படி அவர் மத்தேயு தீவிலே
அவர் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் இருந்த போதும் கூட அவர் ஆவிக்குள்ளான நிலையிலே தேவன் அவரிடம் சொல்லுகிறார், இனி சம்பவிப்பவைகளை எழுது என்று சொல்லுகிறார். The Lord revealed to Apostle John in the island of Patmos. Still he was suffering with a great tribulation. The Lord revealed himself and said him, commanded him to write the things which is going to take place in the last days. இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களாக ரெண்டு சம்பவத்தை இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். We can identify two things, the important things, the two important events which is going to take place in the last days. ஒன்று, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட அந்த பாக்கியவான்கள் ஒரு கூட்டம். Number one, the saints who were redeemed with the precious blood of Jesus Christ, the Lamb of God. That is the one event. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். Revelation 5:9 and 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தல் 7, 9, 10 வசனங்கள். Revelation chapter 7 and 9 and 10 also. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்பொழுது புறஜாதியானவருடைய மீட்பு நிறைவு பெறுகிறதாக நாம் அறிகிறோம். Here we can find out that the redemption of the non-godly people gets into fulfillment. யூதருடைய ரட்சிப்புக்காக தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் வெளிப்படுத்திய 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. In the Revelation chapter 7 verse 4 we can find out the redemption, the fulfillment of the redemption of the Jews has been mentioned in this scripture. இந்த ரெண்டு பகுதி ஜனங்களும் மீட்கப்படுவது தேவ திட்டமாயிருக்கிறது. So both the group, the redemption of the Jews and the redemption of the Gentiles has to be fulfilled. This is the purpose of God. இந்த புறஜாதியர் மீட்கப்படுகிறவர்கள் என்ற பரிசுத்தவான்களான பாக்கியவான்கள் என்ற பகுதியும், இன்னொரு பகுதி கோத்திரத்திற்கு 12,000 வீதம் 1,44,000 இஸ்ரவேலை மீட்கப்படுவது என்ற பகுதியும் சொல்லப்படுகிறது. Both the passages, the things, the redemption of the Gentiles, those who were called to be the saints, and the redemption of the Israelites, these people were separated from the Israelites and were called to be 1,44,000. The both group of salvation has to be take place. This is the last days important events, my friends. இந்த இரண்டு பகுதி மக்களுடைய மீட்பை குறித்து இனி சம்பவிக்க வேண்டியதாவது சொல்லுகிற ஆண்டவர் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முடிய 6 முத்திரையில் உடைக்கப்படும் காலம் புறஜாதியோட மீட்பு நிறைவடைகிற காலமாயிருக்கிறது. Book of Revelation chapter 6 verse number 1 to 12. This is the time of the Gentiles. For this season 6 seals will be broken. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் முடிய பின்முனர் ஆண்டு காலம் என்ற மகாஉத்தரவு காலத்தில் இஸ்ரவேலர்கள் மீட்பு நிறைவடைவதாக சொல்லப்படுகிறது. From chapter 8 verse 6 to Revelation chapter 10 verse 6, the second half of the tribulation period, the second 3.5 years, those times the Israelites will be get into redemption. That's a second important event taking place. இரண்டாவது இன்னும் அதாவது பின்முனர் ஆண்டு காலத்தை உபத்திரவங்கள் தேவ ஜனங்களுக்கும் அதாவது இஸ்ரவேலர்களுக்கும் சாத்தானுக்கு இப்படி நடக்கிற மகா கொடிய போராட்டங்களின் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1 முதல்
17 வசனம் முடிய நான் வாசிக்க முடிகிறது. Chapter 16, 1 to 17, we can find out the battle between in the period of tribulation, greater tribulation, the tribulation for the Israelites, and the battle between these Israelites and the devil. This will be taking place, and through these events, the Israelites will be getting to redemption. இந்த ரெண்டு பகுதி புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள், சிறுவனது மீட்கப்பட்ட 144,000 பேர் மீட்கப்படும் காலம் இனி சம்பவிக்க வேண்டிய காலமாக அல்லது கடைசி காலமாக இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. So we can understand from both these passages the saints who were called from Gentiles, this is one group, and another group, the Israelites who were called to be the 144,000. The both things which are going to take place regarding these two groups are going to be called as the last days events. We can identify. புறஜாதியாருடைய மீட்பு நிறைவடைவதை தடுக்கும்படி சாத்தான் கடுமையாய் யுத்தம் செய்கிறான் இந்த புறஜாதிகளோடு என்பதை வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Revelation 6 and 12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. I looked when he opened the sixth seal, and behold, there was a great earthquake, and the sun became black as sackcloth of hair, and the moon became like blood. So Satan was trying his level best to fight with the saints who were called from Gentiles and claiming that these people are mine. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வசனம் முடிய வாசிக்கின்ற பகுதியிலே ஸ்திரீ என்ற மணவாட்டியானவள் அது சபை, அந்த சபை ஜெயம் என்ற ஆண் குழந்தையை அடைந்து விடாதபடிக்கு அதை தோற்கடிக்க ஆண் குழந்தை என்ற ஜெய வாழ்க்கையை அழித்து ஒழித்து போட சாத்தான் எதிர்முதிருமாக நிற்கின்றான். Satan is against the women. The woman is compared to the church, the bride, and he was fighting with this woman so that she should not be bearing, give birth to a male son that's called as victory. So to fight with the women to not receiving the victory, Satan is against her to fight with her to destroy and kill the male baby which is called to be the victorious son. எப்படியேனும் புறஜாதியாருடைய மீட்பு நிறைவடைவதையும் சிறுவனுடைய மீட்பு நிறைவடைய வேண்டியதையும் சாத்தான் தடுக்கும்படியாய் போராடுகிறான். Satan is fighting forcefully to stop the redemption of the Gentiles, and in the other way he is fighting strongly against the Israelite also not to be the chosen people. காலம் சமீபமாயிற்று என்று அறிவிக்க திவ்யவாசனை யோவானுக்கு கட்டளையிட்ட அருமை ஆண்டவர் இந்த 2 கூட்டத்தாரின் மீட்பில் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது புறஜாதியாரோடும் சிறுவேலர்களோடும் சாத்தான் போராடுகிறதும் அவனை தோற்கடிக்க வேண்டும் என்பதையும் தேவன் இங்கே திவ்யவாசனை யோவானை கொண்டு எழுதுகிறார். வாசிக்கலாம். Chapter 18, 4 and 5. Let's read somebody. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே ரெட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். And I heard another voice from heaven saying, come out of her, my people, lest you share in her sins, and lest you receive of her plagues, for her sins have reached to heaven, and God has remembered her iniquities. So the Lord is fighting against the Satan who is trying to stop the redemption of both the Gentiles and the Jews. எப்படியேனும் 2 கூட்டத்தாரும் உபத்திரவம் மகா உபத்திரவ காலம் என்ற இனி சம்பவிக்க வேண்டிய காலம் என்று சொல்லப்பட்ட பகுதியிலே சாத்தானை எதிர்த்து அவனை தோற்கடித்தாலே அவர்களுக்கு மீட்பு நிறைவடைகிறதா இருக்கிறது. So both the
group, both the Gentiles and the Jews have to fight against the Satan for their own redemption. Only when they fight and overcome Satan, they will be get into the fuller redemption and salvation. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 13 வசனம் முடிய உள்ள வேத பகுதியிலே முதல் 3.5 ஆண்டு காலத்திலே புறஜாதியார்களுக்கு உண்டாகும் உபத்திரவ காலம் அறிவிக்கப்படுகிறது. Book of Matthew chapter 24. So first, for verse number 4 to 16, it is said that the first 3.5 years is the fight with the fight of Satan against the Gentiles. It is mentioned in the first verses. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15 முதல் 24 முடிய வேத பகுதியிலே பின் 3.5 ஆண்டு காலத்தில் மீட்கப்பட வேண்டிய யூதர்களுக்கு உண்டாகிற போராட்டங்கள், யுத்தகலங்கள் இவைகளை குறித்து அறிவிக்கிற பகுதியாக இருக்கிறது. The second half from verse number 15 to 24, it is mentioned about the fight of Satan against the Jews so that they could not come into fuller redemption. அவர்களுக்கு உண்டான உபத்திரவத்தை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததும் மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. Verse number 21 says, for then there will be great tribulation such as has not been since the beginning of the world until this time, no, nor ever shall be. இப்படி உபத்திரவங்கள் வழியாகவே மனமாற்றியானவள் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி ஸ்திரியானவள் மதுர்மனித வனாந்தரத்துக்கு பறந்து ஆசாலில் தங்குகிறாள். According to these events, it's happened in Revelation chapter 12 verse 24, 12th chapter. We can find the bride, the women, she's gone to the island of Gaza. சிறுவர்களுடைய நிலையும் சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் நீங்கள் ஆசால் விட்டு ஓடி போவீர் என்று சொல்கிறார். According to Zechariah, book of Zechariah chapter 14 verse 5 says that you will be running through the wilderness to get back your redemption. இந்த சம்பவத்தின் காலம் எதுவென்று சகரியா 14ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் வாசிக்கலாம். Book of Zechariah 14th chapter 6 to 7, 8 verses. அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசம் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்திற்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். It shall come to pass in that day that there will be no light, the lights will be diminishing. It shall be one day which is known to the Lord, neither day nor night, but at evening time it shall happen that it will be light. And in that day it shall be that living waters shall flow from Jerusalem, half of them toward the eastern sea and half of them toward the western sea. In both summer and winter it shall occur. சிறுவர்களுடைய மீட்பு மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஆசால் மட்டும் ஓடி அங்கே காத்திருக்கிற மணவாட்டி சபையோடு ஐக்கியப்படுகிற பொழுது அருமை இரட்சகருடைய வருகை சம்பவிக்கிறது. It shall come to pass, the redemption of Jews will be happening in the time of great tribulation, as in the valley of tribulation. This Jews has to run through the valley of Gaza, and they have to meet the people who are already ready to receive the redemption. Those people were called the saints. They were from Gentiles. When this group, both of them meet together, then the redemption of the Lord will take place totally. This is the redemption of both the people.
சகரியா 14:5 மறுபடி வாசிப்போம். Let us read from chapter 14:5, verse number 5 in the book of Zechariah. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். Then you shall flee through my mountain valley, for the mountain valley shall reach to Azal. Yes, you shall flee as you fled from the earthquake in the days of Uzziah, the king of Judah. Thus the Lord my God will come, and all the saints with you. தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலருடைய மீட்பு ஆசாரில் சென்று மனவாட்டி சபையில் ஒன்றாக சேர்ந்து கொள்கிற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் வருவார். When will the Lord's coming will occur? When these people, these Jews, run through the valley of mountain valley shall reach to Azal, then the Lord's coming will occur when they meet the saints also. தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. All the saints will come along with you, my Lord. 1 தெசலோனிக்கர் 4:16-17 வசனங்களிலே பிரதானத்தோடு சத்தத்தோடு தேவ காலத்தோடு வானத்திலிருந்து வருவார். The book of 1 Thessalonians, 4th chapter 16 and 17. The Lord will come in the mid-heaven along with the multitudes of saints. அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கிறதான நாமும் கர்த்தருடைய வருகைக்கு மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் இப்படி கர்த்தர் கூட இருப்போம் சொல்லப்படுகிறது. At that time, those who were dead in Christ will rise in the first, and all those who were alive will also be taken up, and such a way we will all meet together in the heavenlies. Then the Lord will come. இந்த சப்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, all those people who are listening to the words of God, இன்றைய நாட்களிலே ஆவிக்குரிய மண்டலத்திலே என்ன போதிக்கப்படுகிறது என்றால், in these days what is happening, what is being taught in the spiritual realm, அநேக வேத பண்டிதர்கள், அநேக சபையின் ஃபவுண்டர்ஸ் இவரெல்லாம் என்ன போதிக்கிறார்கள்? உபத்திரவு காலம் வருவதற்கு முன்பாகவே இயேசு வந்து விடுவார், நான் போய் விடுவோம் என்று போதிக்கிறார்கள். many Bible scholars and many founders of organizations teaching that, training that, preaching that, the saints of God will be taken up into heaven before the time of tribulation comes. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 12:14 வசனத்தின்படி ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு பறந்து போய் விடுகிறாள். According to chapter 12 verse 14 of book of Revelation, the women was fled into the wilderness place. புறஜாதியில் மீட்கப்பட்ட பரிசுத்தமான மனவாட்டியானவள் பறந்து மறும் அடைந்து சென்று விடுகிறாள். This woman who is compared to the bride, he has been transformed and flew into the wilderness. அதன் பிறகு பின்முனைத ஆண்டுகாலம் மகாபுத்திர காலத்திலே சிறுவர்கள் ஆசாலில் சென்றடைகிறார்கள். And in the second half of the 7 years, the second 3.5 years, these Jews who were getting redemption, they also run towards the valley of Azal. உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடியது போல ஓடி போவீர்கள், என் தேவனாகிய கர்த்தர் வருவார். You will run like the people who were escaped from the earthquake in the time of Uzziah, then the Lord will come. மத்தேயு 24 Matthew chapter 24, 20 வசனத்தை கூட வாசிக்கலாம். 20th verse. நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஓடி போவது என்றால் And pray that your flight may not be in winter or on the Sabbath. Who has to flee away? நீங்கள் ஓடி போவது மாரி காலத்தில் நேடாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். யார் ஓடி போகிறது? மனவாட்டியானவள் பறந்து போகிறாள் தவிர ஓடி போகவில்லை. Who is getting into flee? The bride has not fleeing, but she was flying. She was not running, but she was flying. காரணம், மனவாட்டியானவள் வெளிப்படுத்தல் 12 முதல் 11 வசனங்களின்படி வானத்திலே இருக்கிற மண்டலத்தை பொல்லாத ஆவியோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்தி வெற்றி பெற்று வனாந்தரத்துக்கு மறுமடைந்து போகிறார்கள். In the book of Revelation chapter 12 verse 7,
when there was a fight between the women and Satan, said the woman was in fight and overcame Satan, and she was not running, but she flew into the wilderness. பின்முனை ஆண்டு காலத்திலே இஸ்ரவேலர்கள் மாரி காலத்தில் ஓடிப்போவது கூடாது. அவர்கள் மழை காலம் இல்லாத குளிர்காலம் இல்லாத நாட்கள் ஓடி போகும்படி தேவன் இறங்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க என்று கட்டளையிடுகிறார். It was commanded to the people of Jews that the time of their flee should not be in the time of winter or in the cold days. It should be, so pray that their flee shall not be in those times. It shall be in the time of freedom. மத்தேயு 24:22 வசனத்திலே அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவது இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லுகிறார். Chapter 24 and 22 in the book of Matthew, it is written that, and unless those days whose were shortened, no flesh would be saved, but for the elect's sake those days will be shortened. அவர்கள் மனாந்தரத்தின் வழியாக ஓடி போன பின்பு, after they run towards the wilderness, மத்தேயு 24:23 வசனத்தில், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று எவனால் சொன்னால் நம்பாதீங்கள். then if anyone says to you, look, here is the Christ, or there, do not believe it. 27 வசனத்திலே, மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறதோடு மனுஷனுடைய வருகையும் இருக்கும். In the 26th verse it says that, therefore if they say to you, look, here is in the desert, do not go, look in the, don't go, for thus the lightning comes from the east and flashes to the west, so also will the coming of the Son of Man be. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்தவான்களாய் நீதிமான்களே, சபைகளே, if so, all the saints, the spiritual realm people, all the churches, மனவாட்டியானவர்கள் யுத்தத்தை சாத்தான் தோற்கடித்தாலே அவர் வனாந்தரத்திற்கு பறந்து போக முடியும். man, the bride, if only she fight with the Satan and overcome him, then only she would be able to fly through the wilderness. சிறைவேளையில் உத்தரவிடப்பட்டிருந்தாலும் 144,000 பேர் பின்முறை ஆண்டுகால மகாவத்தோடு சாத்தானை எதிர்த்து அவன் கரத்தில் இருந்து அவர்கள் விலகி தப்பி வனாந்தர மார்க்கமாய் ஓடி ஆசாள் சென்ற பின்பு ஆண்டவர் கிழக்கில் மின்னல் தோண்டி மேற்கு வரை பிரகாசி போல மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லப்படுகிறது. Even though these Israelites been sealed by the Lord, these Jews have to prove their redemption by fighting with Satan, protecting their redemption, and have to run towards Azal, and then the Lord will come. Such a way only their redemption gets fulfilled. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் அநேக வேதவசனங்கள் உண்டு. நான் சமயத்தை கருத்தில் கொண்டு, dear people of God, yes, மனுக்குலம் மீட்கப்பட விரும்புகிற யாவரும் அவர் புறஜாதியாரோ அது சிறுவர்களோ சாத்தானை தோற்கடித்தால் மட்டுமே அவர்கள் ஜெயம் பெற்றவர்களை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். Dear people of God, we can understand an important truth. Either the Jews or nor the Gentiles, only their redemption will come to pass, come to fruitfulness only after they are fighting with Satan and overcoming Satan. Then only their redemption gets into fullness. இந்த சம்பவம் நீ வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது வாசிப்போம். Book of Revelation chapter 12 verse 10 says that, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of God, வானத்திலே நடந்த யுத்தத்திலே சாத்தான் புறஜாதியான மனவாட்டி சபை சாத்தானை தோற்கடித்து
பூமியில இவள தள்ளின உடனே பரலோகத்தில் சத்தம் உண்டாகுது. There I heard a loud voice saying in heaven, now salvation and strength and the kingdom of our God and the power of his Christ have come, for the accuser of our brethren who accused them before our God day and night has been cast down. Once this Gentile church, the bride, overcame Satan, then there was a loud voice, there came a greater glory. இந்த பின் 3 ஆண்டு காலத்தில் சிறைவேளருடைய மீட்பு நிறைவடைகிற பொழுது இயேசு வந்து விடுகிறார். In the second half, ரகசியவரை நடந்து விடுகிறது. in the second half, the second 3.5 years, when Jews overcame Satan, the Lord himself has been came down. Second coming has been took place by that time itself. ஆனால் பிரத்யேகமாக பரலோகத்தில் உண்டான சத்தம், புறஜாதி மீட்கப்பட்ட மணவாட்டியாகிய ஸ்திரீ என்ற சபை சாத்தானை பூமியில தள்ளின உடனே பரலோகத்திலே ஆரவாரம் உண்டாய் சொல்லுகிறது. 4 விதமான சம்பவங்கள் பூமியிலே நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட காரியம் நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகிறது. Once the Gentile church, the saints, they cast down Satan from heavenlies. After the fight, when they overcome, there has been heard a loud voice, and 4 important things are going to be take place. That's mentioned. ஒன்றாவது காரியம், the first incident, இப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. salvation will be taking place. இரண்டாவது, தேவனுடைய வல்லமை நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. Number 2, God's strength will be taking place. மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. Number 3, the kingdom of our God will be taking place. நான்காவது, கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கும் என்று Number சொல்லப்படுகிறது. 4, the power of his Christ will come. அப்படி என்றால் என்ன? What's the meaning of that? மணவாட்டியானவள் சாத்தானை தோற்கடித்து முதல் 3 ஆண்டுகால இறுதியிலே அல்லது உபத்திரவ காலத்தின் முடிவிலே சாத்தானை மணவாட்டி தோற்கடிக்க தேவத்திட்டம் நிறைவேறுகிற பொழுது ரட்சிப்பு நிறைவேறுகிறது. மனுக்குலத்திற்கென்று கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு பூர்ணமடைகிறது. When the Gentile church in the end of the 3.5 years or the end of the tribulation period, when the Gentile church, the bride, overcomes Satan, the redemption of the entire mankind taking place there. That's the greater thing which is happening in the first event. The salvation is taking place. ரட்சிப்பு என்றால் நாம் அப்போஸ்தலர் 2:47 வசனத்தில் சொல்லுகிற சபையின் அங்கமாய் சேர்க்கப்பட தகுதியடைகிற ரட்சிப்பு என்று தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. God is not taking into recognition, it's according to Acts chapter 2 verse 47. It is not a recognition or salvation of getting into a local church. God is meaning in little more deeper. அந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்படும் கர்த்தர் சபையில் சேர்த்து வருகிறார் என்றால், ஒரு சபையின் அங்கமா இதுவரை பாவியாக இருந்த ஒரு மனுஷன் ஜலத்தினால் ஆவியினால் மறுபடி பிறந்து அவன் சபையின் அங்கமாய் ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். The salvation which was mentioned in book of Acts 2 verse 47 is the salvation of man getting saved from sins, getting the forgiveness of sins and getting into a membership of a local church. That is the membership church, that is called salvation in a local church only. இப்படி சபையாராய் அல்லது சபையின் அங்கமாய் ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் மகிமை அடைவதற்கு அவரை ஆவியானவர் வளர்க்கிறார். The Lord is growing these people who are coming out of the darkness, getting into the local church. The Lord is raising them to become the bride, to get the fullness of salvation. அவர்களை எபேசியர் 1 13-14 வசனத்தின்படி அவர்களை அபிஷேகிக்கிற ஆவியானவர் எபேசியர் நிருபம் 5 வசனத்தின்படி மகிமின் சபையாக வளர்க்கிற அவர் 2 Corinthians 18 வசனத்தின்படி ஆவியாயிருக்கிற கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக
மகிமையின் மேல் மகிமையடைய மறுரூபப்படுத்தி விடுகிறார். Amen. According to book of Ephesians chapter 1 and the first beginning verses, the Lord is calling these people as saints and making them as a holy people. And according to book of the Lord is anointing them. And in the book of Ephesians chapter 5, the Lord is giving the Holy Spirit upon them and seal them to be the saints of God. And according to book of 2 Corinthians chapter 3, these people are called to be the church of glory. And once these people gets the glory, the Lord is making them from raising them from glory to glory, transforming them to receive the glory of God. இந்த ரட்சிப்பு மகிமின் மேல் மகிமையுடைய மறுரூபத்தை அடைகிற ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பு அடைந்தவர் என்று சொல்லப்படுகிறது. This type of salvation, the salvation which the people of God receiving from glory to glory and getting transformed, this salvation is called as a glorious salvation. வேதத்திலே அருமை ஆண்டவர் பல இடங்களில் சொல்லி வைத்திருக்கிறார். நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. Oh, the word of God says in different passages that we are waiting for God's salvation for the time that we will receive the glory of God. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 8ஆம் வசனத்தை கூட அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவருடைய அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவருடைய விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையா நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூறுகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. In book of first epistle of Peter 1 verse 8, it's written that whom having not seen you love, though know you do not see him, yet believing you rejoice with joy inexpressible and full of glory. சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்து மறுரூபத்தின் சாயல் அணிந்து மணவாளனோடு சேர்ந்து கொள்வதற்காக நீங்கள் உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதை சொல்கிறார் 9ஆம் வசனத்தில். Oh, receiving the end of your faith, the salvation of your souls. Peter is saying that you are receiving the joy inexpressible and full of glory. இந்த ரட்சிக்கப்பட்ட மணவாட்டியானவள் மணவாளனோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய அதற்குரிய சுவிசேஷத்தை உற்று பார்க்க தூதர்கள் எல்லாம் அந்த சுவிசேஷத்தை கேட்க ஆவலோடு இருக்கிறார் என்று பேதுரு அப்போஸ்தலன் 12ஆம் வசனத்தில் 1 பேதுரு 12ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. In 12th verse we can find these saints who receive the glory and they are waiting for the salvation. It is all the angels are also looking eagerly. It is written in verse number 12, to whom it was revealed that not to themselves but to us they were ministering the things which now have been reported to you, through those who have been preaching the gospel to you by the Holy Spirit sent from heaven, things which angels desire to look into. தேவதூதர் உற்று பார்க்க ஆசை, யாரை உற்று பார்க்க? பூரண ஆத்தும ரட்சிப்பை அடைந்து மகிமையின் மறுரூபத்தை அணிந்து கொள்வதற்குரிய ரட்சிக்கப்பட்ட மணவாட்டி இருக்கிறாளே, அவளுக்கு உபதேசிக்கிற உபதேசங்கள் மகிமையின் மறுரூபத்தை அடைவதற்கு எதிரான சத்தியங்களை தூதர்களார் வந்து கேட்கிறார்கள். All the angels are looking eagerly, desiring to look at the preachings with the gospel preached unto the people, saints who are ready to receive the salvation of their souls and to receiving the word of God, to prepare them to become the bride of the bridegroom Jesus Christ. All the angels are looking eagerly. ஏனென்றால் 11ஆம் வசனத்திலும் 1:12 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதை ஆராய்ந்தார்கள். Also in the book of 1 Peter 1 verse 11 says that searching what manner of time the Spirit of Christ who was in them was indicating when he testified beforehand the sufferings of Christ and the glories that would follow. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் லூக்கா 24:26 வசனத்திலே கிறிஸ்துவானவர் பாடுபட்ட பின்பு அவர் மகிமையில் பிரவேசித்தார் என்று வாசிக்கிறோம். வாசிங்க. It's written in
Luke 24:26. 24 verse 26. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. Yeah. Ought not the Christ to have suffered these things and to enter into his glory? அப்படி என்றால் கிறிஸ்துவானவர் பாடுபட்ட பின்புதான் அவர் மகிமையடைந்தார் என்று அறிவிக்கப்படுகிறது. It's declared here, once the Christ has after his sufferings only he could able to receive the glory. அதே கான்செப்ட் தான் மனவாட்டியானவள் பாடுகளின் வழியாக அவர் மகிமை மறுவத்தை அடைந்து வளர்ந்து போகிறார். According to the same concept, the bride, the church also has to go through the suffering, then she would be receiving her glory. ஆனால் பின்முன்னரே ஆண்டு காலத்திலே சிறுவேளருடைய மீட்பு நிறைவடைகிறதே தவிர அவர் ரட்சிக்கப்படவில்லை. But in the second 3.5 years, the salvation, their faith has been getting fulfilled, but they are not come into full salvation. ஏனென்றால் அவருடைய ரட்சிப்பானது ரட்சிப்பல்ல, அவர்கள் மீட்கப்படுவதாக தேவன் சொல்லுகிறார். Their salvation is not an entire complete salvation. They are just only redeemed. That's what the Lord says. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 26 வாசிக்கலாம். Romans 11 verse 25 and 26. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. For I do not desire, brethren, that you should be ignorant of this mystery, lest you should be wise in your own opinion, that blindness in part have happened to Israel until the fullness of the Gentiles has come in, and so all Israel will be saved, as it is written, the deliverer will come out of Zion, and he will turn away ungodliness from Jacob. சிறுவேலர்களுக்கு மீட்பு உண்டே தவிர ரட்சிப்பு இல்லை. Israelites will receive their redemption but not the salvation. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், ரட்சிக்கப்பட்ட மனவாட்டியானவர் மகிமையின் மறுபத்தை பறந்து போனால், the saved bride who is from Gentiles has been received her salvation and flew into glory. அன்பின் தேவன் சிறுவேலர்கள் 144,000 சிறுவேலர்களை தேவனே பாவத்தை நீக்குகிறாரே தவிர அவர்கள் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானமும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் அவர்களுக்கு நியமம் ஏற்படுத்தப்படவில்லை. The Lord loving God gave the redemption to Israelites. They were not cleansed from their sins. They were not baptized for their sins to be cleansed, but they were only redeemed from their sins. That's what the Lord has arranged for Israelites. ஆகையினால் அவர்கள் மனவாட்டி போல பறந்து போகவில்லை, வனாந்தர வழியாக ஓடி போனார்கள். So they could not able to flew like the bride. They could able to receive their salvation only running through Azal. ஆகையினாலே மனவாட்டியானவள் சாத்தானை தோற்கடித்த உடனே பரலோகத்திலிருந்து உண்டான சத்தம் ரட்சிப்பு நிறைவடைகிறது என்று சொல்லப்படுகிறது. So once the devil, the Satan was cast out from the heavenlies after the battle with the saints, the Gentile church, then the word of God said there was a loud voice saying that salvation has get fulfilled. மனவாட்டியே பூர்ண ரட்சிப்பை அணிந்து கொண்டவளாய் இருக்கிறாள். Only the bride has been clothed with the fullness of salvation. ஆனவடினாலே இவள் ரட்சிப்பின் பூர்ண மகிமையை அடைந்து மறுரூபத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் தேவ திட்டம் இவளில் நிறைவேறுகிறது. So this bride got the privilege of getting glorified, clothed with the glory and salvation of God, and getting transformed into the glory only within this bride. This plan of God gets fulfilled. ஆகையினாலே இவளில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. So it leads us to the next thing. Then the God's power has been revealed into this bride.
வல்லமை வெளிப்படுகிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிறுவம் 3ஆம் அதிகாரம் 21 வசனத்திலே தமது வல்லமையான செயல்களினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமை சரீர மறுரூபப்படுத்துவார் சொல்லப்படுகிறது. In book of Philippians chapter 3 verse 25 it says that the Lord will transform our mortal bodies into his glorious temple bodies. That's what mentioned about the power of God working in the bride. ஆக ரட்சிப்பு பூர்ணமடைகிறது மணவாட்டிக்கு வல்லமை என்ற தேவ தீர்மானத்தின்படி மறுரூபம் அடைகிறாள் மணவாட்டி. அது நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. So the things has been taking place into the bride step after step. Her salvation gets fulfilled. After that God's power has been fulfilled in the bride. Then through these two steps then God's kingdom has been established in the world through the bride. தேவனுடைய ராஜ்யம் என்ற 1000 வருட அரசாட்சி பூமியிலே உண்டாகிறது. God's kingdom as like the 1000 years of reign has been take place by those times. அதன் பிறகு அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. Right after that the authority of his Christ also has been taking place. கிறிஸ்துவின் அதிகாரம் என்றால் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. The authority of Christ is mentioned about the white throne judgment. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலே அங்கே வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு உண்டாயிருப்பதை நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். Revelation chapter 20 from 11 to 15 we can find about the white throne judgment events taking place. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலமே, மணவாட்டியானவளுடைய ஜெயத்தை வைத்து அல்லது மணவாட்டியை கொண்டு சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு அவன் பாதாளத்திலே தள்ளப்படுகிற வேளையிலே ரட்சிப்பு நிறைவடைகிறது. If so, dear spiritual realms people of God, we can understand that once Satan was casting out down, after the victory which the bride receives, then we can find God's glory being revealed and the kingdom of God has been established, and such how the God's salvation plan has been gets completed. பூர்ண ரட்சிப்பு மணவாட்டி மூலமாய் நிறைவு பெறுகிற பொழுது அவள் தேவனுடைய வல்லமைக்குட்பட்ட மறுரூபத்தின் சாயலை ஆதியாகமம் 1:26 வசனங்களிலே தேவ சாயல் உண்டாக்கினார். Amen. Once the salvation gets fulfilled through the victory which the bride receives over the Satan, God's power also gets revealed and the kingdom of God gets revealed, and she gets the transformation of glory. It turns back to the book of Genesis chapter 1 verse 26 and 27, which she lost, she regained back the glory of God. ஆதாம் ஏவாள் இழந்து போன மகிமையை மணவாட்டியானவள் சாத்தானை தோற்கடித்தது நிமித்தமாய் மறுபடியும் மனுக்குலம் மணவாட்டி மறுமடைகிறாள். Oh hallelujah. As the mankind lost the glory of God in the book of Genesis 1:26 and 27 through the sin of the early people, so the women, the bride, after receiving the victory overcoming Satan in the battle, she regains the victory and receives the glory of God which the early people lost. She regained back. ஆதியாகமம் 1:25 முதல் 27 வசனங்களிலே தேவ சாயலை உடையவனான அவன் சாத்தானால் சாயல் இழந்து போன வேளையிலே அவன் சந்ததியாக மணவாட்டியானவள் தம்மை சிருஷ்டித்தோட சாயலுக்கு ஒப்பாய் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்கிறாள். Amen. According to book of Genesis chapter 1 to 25 to 27, through the sin of the early parents, early people, and what
they lost the likeness of God, the glory of God. Through that lineage, through their heritage, the Lord raised another group of people who were called the bride of God, and regains back the glory of God, the salvation of God, and she was clothed with the salvation of God. எபேசியர் 4:24 கொலோசியர் 3:10 படியாய் புதிதாக்கப்பட்ட மனுஷனை இவள் தரித்துக் கொண்டது நிமித்தமாய் மனுக்குலத்திலிருந்து மனவாட்டியானவள் உருவாகி பூர்ண உருவதியாகிறாள். Ephesians 4:24 and Colossians chapter 3 verse 10, the Lord raises the bride and to receive the glory of God, the likeness of God, and to receive back the salvation of God to the people of பூர்ண God. உருவதியான மனவாட்டி பிரஜாதியை மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவசாயல் அணிந்து தேவனுடைய மகிமையை உடுத்திக் கொண்டபடியினால் அருமை இரட்சகர் உன்னத பாட்டி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே சூலமித்தியே திரும்பி வா நான் உன்னை பார்க்கட்டும் என்று அழைக்கிறார். வாசிங்க. Book of Song of Solomon's சோதரம் உன்னத பாட்டி புஸ்தகம் in chapter 6 12 and 13. The Lord, நினையாதற்கு முன்னே என் ஆத்மா என்னை அம்மனதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். அவள் 2 சேனையின் கூட்டு சமானமாய் புதுபலத்தால் எடை கட்டப்பட்டு சாத்தானை தோற்கடித்து அவனை பாதாளத்தில் தள்ளி அடித்தபடினாலே இப்பொழுது இவள் 2 சேனைக்கு ஒப்பாய். இப்பொழுது அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட ஜெயம் என்ற கொடிகள் பறக்கின்றது. Before I was even aware, my soul had made me as the chariots of my noble people. Return, O Shulamite, return, that we may look upon you. What would you see in the Shulamite? As it were the dance of the 2 camps. This bride who won victoriously the Satan, she received back the likeness of God, the glory of God. This make them great triumph over the Satan. And so the Lord said that, come, return back Shulamite. You are compared to the two groups of chariots, and how glorious you were. That was appreciation given to bride. தேவ திட்டத்தின்படி அவளுக்கு கொடுக்கப்பட்ட 2 சேனைக்குப்பான படையாய் நின்று சாத்தானை தோற்கடித்து ஜெயக்கொடி பிடித்த அவளை ரூபவதியே என்றும் பிரியமானவளே என்றும், நீ திரும்பி வா சூலமித்தி என்றால் எனக்கு பிரியமானவள். இப்போ அவள் சாத்தானை தோற்கடித்தபடியினாலே சூலமித்தி என்ற நாமத்தில் அவள் அழைக்கப்படுகிறாள். Shulamite was called as Shulamite because the God's love was showered upon the bride, because she was overcoming devil, regained the salvation and received the glory back, so that the Lord called the bride as, you are my love, you are my dove, you are my perfect one, you are my daughter. She receives the name Shulamite because Shulamite belongs to the Lord God bridegroom. She is the bride, became the bride of the Lord Jesus Christ. இதுவரைக்கும் பொல்லாங்கனை வீழ்த்துவதில் வெற்றி அடைவதில் அவனை நோக்கி நீ வளர்ந்தாயே, எப்படி வெற்றி பெற்று விட்டாய் என் பிரியமே. விபூதி வா, திரும்பி வா, நான் உன்னை பார்க்கட்டும் என்றால் நான் உன்னை என் மனவாட்டியாய் நான் சேர்த்துக்கொள்ள அம்மினதாம் என்ற அதம் போல நீ மறுமடைய போகிறாய். வா, என்னிடம் வா. யாரை அழைக்கிறார்? வெற்றி பெற்ற சூலமித்தியாளை திரும்பி வா, நான் உன்னை பார்க்கட்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். Oh, the Lord is calling back the bride. Only qualification for her that the Lord, I have raised you to overcome the devil, but you have been perfectly come back with the victory. You what the purpose for you have been raised for, you have achieved that. You have overcome the devil. You have defeated the Satan. I would like to appreciate you and make you to be my own bride. Come back, Shulamite. I would like
like to meet with you. I would like to marry you. You come back with me. I would like to call you Shulamite. சாத்தானை தோற்கடிப்பதில் ஜெயம் பெற்ற மணவாட்டியானவள் இப்பொழுது தன்னை நோக்கி வா என்றால், அவர் ஆகாயமிட்டு வருகிற மணவாளை நோக்கி என்னை நோக்கி வா, நான் உன்னை பார்க்கட்டும், உன்னை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அழைப்பை பெற்றுக் கொள்கிறார். She receives the calling from the bridegroom. The bridegroom is coming in the halfway, the midway, mid-heaven, mid-air. This calling is coming towards the bride who was living in this world and received and protected her salvation, defeated the enemy, received the glory back. She was doing such a great achievements unto the sight of the Lord. The Lord is very pleased with the bride and invited her to be his own bride. So she is giving her an invitation to come back to the mid-air, come up to the mid-air. There we shall meet. There the bridegroom and bride meets in the mid-air. இதை வெளிப்படுத்திய விசேஷத்திலே திவ்ய வாசகன் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனமுடைய நாம் வாசிக்கிற பொழுது நாம் சந்தோஷப்பட்டு கலியுற கடவோம், ஆட்டுக்குட்டிய கல்யாணம் வந்தது என்று சொல்கிறார். Hallelujah. Book of Revelation chapter 7, 19:7-9. Oh, Apostle John is writing very clearly, oh, let's rejoice, the day of the marriage of the Lamb has come. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear godly people, வெற்றி கொண்ட மணவாட்டியானவள், சாத்தானை தோற்கடித்த மணவாட்டியானவள் தன்னோடு வந்து சூலமித்தியாளாக சேர்ந்து கொள்கிற வேலையை குறித்து பரலோகம் சந்தோஷப்படுகிறது. The bride who is the victorious bride, the bride who defeated the enemy, such a bride was the favorite of God, of the Lord God, bridegroom. So she was invited to be married with the bride. Such a glad and rejoicing moment has been mentioned in verse number 7. வெளிப்படுத்தல் 19:8-9 படி ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தில் பங்கு பெறுகிற பாக்கியவான்கள் என்று எழுதி சொல்லப்படுகிறது. It's written in the book of verse number 8. All the people were blessed who were called to the marriage supper of the Lamb. ஆனபடியினாலே அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலமே, இப்படி தேவனுடைய சந்தோஷத்துக்குரியவள் அல்லது தேவனை சந்தோஷப்படுத்துகிறவள் அல்லது ஆதியாகமம் 3:15 படி அவனுடைய தலையை நசுக்கினது நிமித்தமாய் இவள் இப்பொழுது மணவாட்டியாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். This bride gets the qualification according to book of Genesis chapter 3:15 to crush the head of the serpent, the devil, to get the victory over the flesh and the devil, defeating the enemy. These all qualities made her favorable in the sight of bridegroom Jesus. Such qualifications made her to be the bride, a beautiful bride in the sight of God. இந்த சம்பவத்தை திவ்யவாசராய் யோவான் பத்முத்திவிலே உபவாசம் இருந்து அவன் பாடுகளின் பாதையிலே உபத்திரவத்தின் மத்தியிலே அவன் இருந்த பொழுது ஆவிக்குள்ளான நிலையிலே இந்த இனி சம்பவிப்பவைகளை எழுத என்று கட்டளை பெற்றார். This all greatest mysteries has been revealed to Apostle John when he was in much tribulation in the island of Patmos. The Lord revealed him all the things which are going to take place hereafter. That's been mentioned over there and it's been revealed to him. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் மணவாட்டி சபையே, ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களாய் நீதிமான்களே, உங்களை குறித்த தேவ திட்டம் என்ன? 2 தெசலோனிக்கர் 1 வசனம் சொல்லி நிறைய செய்வோம். 2 தெசலோனிக்கர் 1:6 வாசிப்போம். Book of 2 Thessalonians chapter 1 verse 6. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே. Since it's the righteous thing
How with God to repay with the tribulation those who trouble you, and to give you who are troubled rest with us, when the Lord Jesus is revealed from heaven with his mighty angels. My beloved spiritual, godly people all around the world, all the people who are receiving the word of God right now, what is the plan for you as you listen to this word of God? மனவாட்டி என்றாலே சாத்தானை ஜெயித்த அல்லது அவனை தோற்கடித்த சபைதான் மனவாட்டி சபை என்று வேதம் சொல்லுகிறது. Word of God clearly declares that who is the bride, who is called worthy to be bride, a bride whom shall defeat the enemy, receives the victory, she shall be worthy to be called to be the bride of Christ. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 18:29 வாசிப்போம். Book of Psalms 18 verse 29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். For by you I can run against a troop, by my God I can leap over a wall. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2 Samuel chapter 22 verse number 30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். And 38 also. என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். I have pursued my enemies and destroyed them, neither did I turn back again till they were destroyed. சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், அவனை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் என்று சொல்லப்படுகிறது. I will pursue my enemies and destroy them, I will never turn back again till they were destroyed. அருமையான கர்த்தருடைய மனவாட்டி சபையே, ஆவிக்குரிய மண்டலத்துள்ள தேவ ஜனமே, நீதிமான்களே, இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே 5892 சபைகள் உண்டு என்று ஆவியார் சொன்னார். Oh, all the spiritual righteous people, all the people of God all around in the spiritual world. Oh, it is said that 5892 churches in the spiritual world, the Spirit of God revealed. மணவாளனோடு மணவாட்டியாய் நீங்க சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் சத்துருவை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். If you want to get back to the bridegroom, to be called worthy to be the bride, you have to overcome the devil. சிறைபிடித்தவனை சிறைபிடிக்க வேண்டும். One who make you captive, you have to make him captive. சத்துருவை நிர்மூலமாக்குவதற்கு பின் திரும்ப கூடாது. You should not turn back again until you destroy the destroyer. ஆனபடினாலே சபைகளுக்கு வெளிப்பட 2-3 அதிகாரம் 7 சபையில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று தேவன் அழைப்பு கொடுக்கிறார். The Lord is giving a greater call in book of Revelation chapter 2-3, one who get victory, that was the calling given to the victorious people. கடைசி கால அழைப்பு, கடைசி கால சம்பவங்கள், சாத்தானை எதிர்த்து வீழ்த்துகிற ஒரு கூட்ட பரிசுத்த மனவாட்டி சபையா நீதிமான்கள் எழும்ப தேவன் எதிர்பார்க்கிறார். The Lord is giving a greater invitation to the last days church, the one who makes defeating the enemy, gets victory. For such people who are called to be the bride, God is inviting them to be his own bride. ஜெயம் பெற்றால் தேவனுடைய சிங்காசனம். If you win, then only you can receiving your throne. ஜெயம் பெற்றால் சீயோன். If you overcome, you can have the Zion. ஜெயம் பெற்றால் நித்தியம். If you overcome, you can have the eternity. இந்த தீர்க்கதரிசி வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். If you are obeying, abiding according to this prophetic words, you will be blessed. கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தான் ஜெயிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. We are called to defeat our enemy and overcome him and get victory. For that reason we were called. May the name of the Lord shall be glorified. Amen. Hallelujah. 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 ஒருவர் ஜெபிக்கலாம். Let's